எஸ்.ஜே. சூர்யா. இந்த பெயரை கேட்டதும் சினிமா ரசிகர்களின் மனதில் சட்டென தோன்றும் விஷயம் இன்றைய மிகப்பெரிய ஹீரோக்கள் நடிக்கும் திரைப்படங்களின் வில்லன் என்பதுதான். ஆனால் அதற்கு முன்பும் ஓர் எஸ்.ஜே. சூர்யா இருந்திருக்கிறார் என்பதை சினிமா வரலாறு சொல்லும். 2000வது ஆண்டுகளின் தொடக்கத்தில் அன்றைய இளைஞர்களின், அன்றைய காதலர்களின் விருப்பமான பரபரப்பான சர்ச்சைக்குரிய இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா. தமிழ் சினிமாவில் வேலை செய்யும் ஒவ்வொரு உதவி இயக்குனர்களின் ஒரே லட்சியமாக இருப்பது ஒரு கதையை படமாக்கி இயக்குனராக வேண்டும் என்பதுதான். ஆனால் எஸ்.ஜே. சூர்யாவின் கனவு சிறந்த நடிகராக வர வேண்டும் என்பதுதான். நடிகனாக வேண்டும் என்ற கனவை சுமந்தபடி தமிழ் சினிமா உலகில் காலடி எடுத்து வைத்த எஸ்.ஜே. சூர்யா அது நடக்காமல் போகவே அதுவரை சுமந்திருந்த அந்த ஹீரோ கனவை மனம் உடைந்து ஒதுக்கி வைத்துவிட்டு இயக்குனர் கே. பாக்கியராஜிடம் உதவியாளராக சேர்ந்தார். பின்னர் இயக்குனர் வசந்திடம் சேர்ந்து பணியாற்றினார். வசந்த் இயக்கிய ஆசை படத்திற்கான படப்பிடிப்பின் போதுதான் லட்சியத்தோடும் வேட்கையோடும் சுற்றித் திரிந்த எஸ்.ஜே. சூர்யாவை இனம் கண்டார் அஜித். பிறகு உல்லாசம் திரைப்படத்திலும் எஸ்.ஜே. சூர்யா பணியாற்றியதை கவனித்தார். அவரது வேலையை பார்த்து பிடித்து போன அஜித், எனக்கொரு கதை பண்ணேன் என எஸ்.ஜே. சூர்யாவிடம் சொல்ல, அதை தனக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக நினைத்து எஸ்.ஜே. சூர்யா எழுதிய கதைதான் வாலி. வாலி திரைப்படம் வெளியானது. படம் ரிலீஸான முதல் வாரம் அந்த படத்திற்கு வந்த விமர்சனங்கள் எஸ்.ஜே. சூர்யாவை கலங்கடித்தன. ஆம், தம்பியின் மனைவியை அடைய துடிக்கும் அண்ணனின் கதை என்றும், ஒன் சைடு கள்ளக்காதல் கதை என்றும் பேசப்பட்டது. 1000 கனவுகளோடு எடுத்த திரைப்படத்தை முதல் வாரத்தில் கள்ளக்காதல் படம் என்று சொல்லுகிறார்களே என்று படுக்கையில் கிடந்து தேம்பி தேம்பி அழுதார் எஸ்.ஜே. சூர்யா. தமிழ் சினிமாவில் எப்பொழுதும் ஒரு மாயாஜாலம் நிகழும். அது எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் நிகழ்ந்தது. மவுத் டாக் எனப்படும் மக்களின் வாய்ப்பேச்சு வழியாகவே படத்தை பற்றிய நல்ல செய்திகள் பரவத் தொடங்கின. விளைவு லேட் பிக்கப் என்கின்ற தாமதமாக வரவேற்பை பெற்ற படங்களின் வரிசையில் வாலியும் சேர்ந்தது. திரைப்படம் வெளியாகி ஒரு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டு பிளாக்பஸ்டர் படமாக மாறியது வாலி. ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய காதலை அல்லது உணர்வை சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு உணர்வை திரைக்கதையாக்கியதில் வெற்றி கண்டார் எஸ்.ஜே. சூர்யா. அந்த பெண்ணை தனது தம்பி பார்ப்பதற்கு முன்னே பார்த்துவிட்டாலும் தன்னால் வாய் பேச முடிந்திருந்தால் முதலில் தானே அவளிடம் பேசியிருப்பேன், தன் காதலை சொல்லியிருப்பேன். தன்னால் பேச முடியாமல் போனதற்கு காரணம் தன் குறைபாடுதான் என்ற தாழ்வு மனப்பான்மையிலும் இயலாமையிலும் மூழ்கி அந்த தம்பியையும் அவளது மனைவியையும் கொல்ல துடிக்கும் ஓர் அண்ணனின் இயலாமை உணர்ச்சியை திரைக்கதைப்படுத்தினார் எஸ்.ஜே. சூர்யா. அதுவரை வந்த அஜித் திரைப்படங்களில் மிகவும் வித்தியாசமான திரைப்படமாக வாலி பார்க்கப்பட்டது. அந்த படத்தில் இடம்பெற்ற ஓ சோனா ஓ சோனா பாடலின் தாக்கம் இன்றும் குறையவில்லை என்பதே உண்மை. தெரியும் என்று சொல்லும் ஆண்களை விட தெரியாது என்று சொல்லும் ஆண்களைத்தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று வசனம் வைத்து தமிழ்நாட்டு இளைஞர்களை திக்குமுக்காட வைத்தார் எஸ்.ஜே. சூர்யா. அஜித் கூட்டணியில் உருவான வாலி படத்தின் வெற்றிக்கு பிறகு விஜய்க்காக ஒரு கதையை உருவாக்கலாம் என்ற யோசித்த எஸ்.ஜே. சூர்யா கதையே இல்லாத ஒரு திரைக்கதையை விஜயிடம் சொல்ல குஷியானார் விஜய். அப்படி வெளியான திரைப்படம்தான் குஷி. தமிழ் சினிமாவில் காதலுக்கான பிரச்சனையில் சாதி, மதம், குடும்பம், உறவுகள், பணம் இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை கையாளப்பட்டிருக்கிறது. ஆனால் எஸ்.ஜே. சூர்யா கதை கருவாக எடுத்ததோ காதலர்களுக்கு அவர்களே பிரச்சனை என்பதுதான். கதாநாயகனும் கதாநாயகியும் சண்டை போட்டுக்கொண்டே காதலிப்பார்கள். யார் காதலை முதலில் சொல்வது என்ற போட்டிதான் படத்தின் கிளைமேக்ஸ். முக்கியமாக குஷி படத்தில் வரும் மொட்டை மாடி காட்சியும் ஜோதிகாவின் குழந்தை கோபத்தையும் யாராலும் மறக்க முடியாதபடி செய்தார் எஸ்.ஜே. சூர்யா. குஷியால் காதலர்களை கட்டி போட்டார் எஸ்.ஜே. சூர்யா. அந்த படத்தில் வரும் ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், மெக்ரீனா மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் போன்ற பாடல்கள் பெரிய அளவில் ஹிட் ஆகின. தமிழின் குஷி தெலுங்கிலும் ரீமேக் செய்யப்பட்டு பவன் கல்யாண் நடித்து அந்த ஆண்டின் தெலுங்கு சினிமாவின் மிகப்பெரிய வசூல் படமாக மாறியது. இதே கதை ஹிந்திக்கும் போனது. ஆனால் இந்த குஷி அங்கே குஷியாக முடியாமல் சோகமாகி போனது. படம் தோல்வியை தழுவியது. படத்தின் மொத்த கதையையும் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டு பிறகு வரும் 3 மணி நேரம் பார்வையாளர்களை கட்டி போட்டு குஷிப்படுத்திய எஸ்.ஜே. சூர்யாவின் பாணி பலரையும் வெகுவாக கவர்ந்தது.
எப்பொழுதும் இளைஞர்களின் மனதை மட்டுமே குறிவைத்து திரைக்கதை எழுதும் எஸ்.ஜே. சூர்யா அடுத்து கையில் எடுத்தது சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படமான நியூ. ஒவ்வொரு படத்திலும் தனக்கே உரித்தான பிரத்யேக திரைக்கதையை பாணியை பதித்த எஸ்.ஜே. சூர்யா பிறகு தன் லட்சிய கனவின் முதல் படியை அந்த படத்தில் தொட ஆரம்பித்தார். ஆம், தான் ஒரு நடிகராக ஜொலிக்க வேண்டும் என்ற தன் கனவை நியூ படத்தின் மூலம் நனவாக்கினார். எப்பொழுதும் சர்ச்சைக்கு பெயர் போன எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்திலும் சில சர்ச்சைக்குரிய காரணங்களால் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. 12 வயது சிறுவன் 28 வயது இளைஞனாக மாறி கல்யாணம் செய்து கொண்டு 2 வாழ்க்கை வாழ்கிறான் என்பதே அது. அந்த படத்தை எதிர்த்து மாதர் சங்கங்கள் போராட்டம் நடத்தின. நியூ படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருந்தார். எஸ்.ஜே. சூர்யாவின் படத்திற்கு ரகுமான் இசையமைத்தது அதுதான் முதல் முறை. சக்கரை இனிக்கிற சக்கரை, அதில் எறும்புக்கு என்ன அக்கறை என்ற பாடல் மனதை கிறங்க வைத்ததோடு அதே வேளையில் காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா என்ற பாடல் ரசிகர்களின் மனதை உருக வைத்தது. தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஓர் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்ட இயக்குநர்கள் பட்டியலில் எஸ்.ஜே. சூர்யாவும் இணைந்தார். அதுவரை தன் திரைப்படங்களின் கதையிலும் காட்சியிலும் சர்ச்சையை சந்தித்து வந்த எஸ்.ஜே. சூர்யா அடுத்து தன் திரைப்படத்தின் டைட்டிலிலேயே எதிர்ப்பை சந்தித்தார். படத்தின் டைட்டில் BF நீலப்படம் என்பதைத்தான் அவர் பூடகமாக வைத்துள்ளார் என்று விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் BF என்பது பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பதையே குறிக்கிறது என்றார் எஸ்.ஜே. சூர்யா. சர்ச்சைகள் வலுத்ததை தொடர்ந்து BF என்பதை அன்பே ஆருயிரே என்று மாற்றம் செய்தார். அந்த திரைப்படத்தில் நடிகை நிலாவுடன் ஜோடி சேர்ந்த எஸ்.ஜே. சூர்யா காதலர்களின் பிரச்சனையையே களமாக எடுத்தார். காதலர்களின் மனசாட்சிகள் என்ன பேசிக்கொள்ளும் என்று கற்பனை செய்த காதலர்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார். அந்த திரைப்படத்தின் ஒரு காட்சியில் வரும் சாசீன் பிரபலமாகி ஆண்களால் கொண்டாடப்பட்டது. பொசசிவான ஒரு ஹீரோ ஒரு சிறு விஷயத்தை பற்றி காதலியிடம் பேசி பேசி பெரிதாக்குகிறான் என்பதை தன் நடிப்பில் வெளிப்படுத்தினார் எஸ்.ஜே. சூர்யா. இப்படி தான் இயக்கிய அனைத்து திரைப்படங்களிலும் குறிப்பிட்ட காட்சியை முத்தாய்ப்பாக வைத்து அதை அந்த படத்தின் அடையாளமாகவும் மாற்றியிருந்தார் எஸ்.ஜே. சூர்யா. வாலி திரைப்படத்தில் சிம்ரனுடன் வரும் காதல் காட்சிகளில் ஜோதிகாவை ஒரு கற்பனை கதாபாத்திரமாக மாற்றி சிம்ரனிடம் தனது காதலை சொல்ல பயன்படுத்தியது பெரிதாக பேசப்பட்டது. குஷி திரைப்படத்தில் ஜோதிகாவின் இடுப்பை மையப்படுத்திய ஒரு காட்சி, நியூ திரைப்படத்தில் வரும் அந்த ரைம்ஸ் காட்சி, அன்பே ஆருயிரே திரைப்படத்தில் வரும் இருக்கு ஆனா இல்ல காட்சி என ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னுடைய முத்திரையை பதித்த எஸ்.ஜே. சூர்யா அடுத்து நயன்தாராவுடன் கல்வனின் காதலி, நியூட்டனின் 3ஆம் விதி, திருமகன், வியாபாரி என பல தமிழ் திரைப்படங்களில் ஒரு நடிகராக நடித்து தன்னை ஒரு முழு நேர நடிகராக மாற்றிக்கொண்டார். எதை நினைத்து தனது திரைப்பயணத்தை துவங்கினாரோ அது மெல்ல மெல்ல மரம் போல வளர்ந்திருந்தது. திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தாலும் தான் எதிர்பார்த்த அந்த கிரேஸ் இன்னும் கிடைக்கவில்லையே என்றுதான் எஸ்.ஜே. சூர்யாவின் மனம் ஏங்கியது. தன்னுடைய போக்கை மாற்றியமைக்க ஆரம்பித்தார். ஒரு பிரம்மாண்ட கூட்டணியில் போனால்தான் நாமும் பிரம்மாண்டமாக தெரிவோம் என்பதை உணர்ந்த எஸ்.ஜே. சூர்யா பிரம்மாண்டங்களின் பிரம்மாண்டனாகிய ஷங்கரின் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவான நண்பன் திரைப்படத்தில் தன்னை ஒரு குணச்சித்திர நடிகனாக மாற்றிக்கொண்டு நடிக்க ஆரம்பித்தார். அந்த கதாபாத்திரமே எஸ்.ஜே. சூர்யாவின் அடுத்த இன்னிங்ஸின் முதல் ரன்னாக இருந்தது. தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தன்னை ஒரு மார்க்கெட் உள்ள நடிகனாக மாற்றிக்கொண்ட எஸ்.ஜே. சூர்யா அடுத்து தொட்ட களம் இசை. ஆம், இசையை மையமாக வைத்து ஒரு திரைக்கதையை எழுதி நடிக்க ஆயத்தமானார். ஏ.ஆர். ரகுமானிடம் இசையமைக்கச் சொல்லி கேட்க அவரோ 1 வருடம் தன்னிடம் தேதியில்லை என்று சொல்லி நீங்களே பண்ணுங்களேன் என எஸ்.ஜே. சூர்யாவை தூண்டிவிட்டார். எதை செய்தாலும் அதை வெறியோடு செய்து அதில் தன்னை அர்ப்பணித்து அதுவாகவே மாறி அதை அடையும் மூர்க்கம் கொண்ட எஸ்.ஜே. சூர்யா அடுத்து இசை அமைப்பாளராகவும் அவதாரம் எடுத்து உருவாக்கிய திரைப்படம்தான் இசை. இந்த இசையின் கதையும் ஒரு சர்ச்சையானது. அது இளையராஜாவுக்கும் ஏ.ஆர். ரகுமானுக்கும் நடந்த சண்டைகள்தான் என பேச்சுக்கள் வந்தன. ஆனால் சூர்யாவோ 2 இசையமைப்பாளர்களுக்கு இடையிலான ஈகோ பற்றிய கதைதான் இசை என்று சொல்லி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். எஸ்.ஜே. சூர்யாவின் பட்டியலில் அடுத்து இணைந்த திரைப்படம் இறைவி. கார்த்திக் சுப்புராஜின் இயக்கத்தில் வந்த அந்த படத்தில் தான் ஒரு தேர்ச்சி பெற்ற நடிகன் என்பதை நிரூபித்தார் எஸ்.ஜே. சூர்யா.
இப்படி ஒவ்வொன்றாக தனது வலையை பின்னிக்கொண்ட எஸ்.ஜே. சூர்யா பிறகு ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்த ஸ்பைடர் படத்தில் ஒரு கொடூர வில்லனாக மாறினார். ஸ்பைடர் படம் வசூல் ரீதியாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் எஸ்.ஜே. சூர்யாவின் கணக்கில் அது ஏறுமுகமாகவே இருந்தது. ரகுவரன் மறைவிற்கு பின் வில்லன் கதாபாத்திரங்களுக்கு சரியான நடிகர் இல்லாமல் இயங்கிய தமிழ் சினிமாவின் கண்கள் எஸ்.ஜே. சூர்யாவின் பக்கம் திரும்பின. அதே வேகத்தில் அவருக்கு கிடைத்த அடுத்த ஜாக்பாட் மெர்சல். அந்த படத்தில் விஜய்க்கு இணையான முக்கியத்துவம் கொண்ட வில்லனாக நடித்தார் எஸ்.ஜே. சூர்யா. ஒரு தளபதிக்கு அல்ல, 3 தளபதிக்கு அசுர வில்லனாக அந்த படத்தில் மிரட்டினார் எஸ்.ஜே. சூர்யா. விஜய் என்ற புலியுடன் மல்லுக்கட்டிய எஸ்.ஜே. சூர்யா அடுத்து ஒரு எலியுடன் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதுதான் மான்ஸ்டர் திரைப்படம். கல்யாணமாக போகும் ஒரு நடுத்தர இளைஞராக அசத்தி அனைத்து தமிழ் குடும்பங்களின் இல்லங்களிலும் குடிபுகுந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் தனக்கு இருந்த இமேஜை சுத்தமாக மாற்றி தன்னை ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் நடிகனாகவும் வெளிப்படுத்தி கொண்டார் எஸ்.ஜே. சூர்யா. சங்கர், முருகதாஸ், கார்த்திக் சுப்புராஜ், அட்லி போன்றவர்களின் வரிசையில் அவரது அடுத்த டார்கெட் உணர்வுகளின் இயக்குனர் செல்வராகவன். ஆம், அவரோடு சேர்ந்து நெஞ்சம் மறப்பதில்லை என்ற திகில் திரைப்படத்தில் நடித்தார். அடுத்து இயக்குனர் தமிழ்வாணன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் எஸ்.ஜே. சூர்யா. உனக்கொரு கனவு உண்டு, அதை நோக்கி உழை, அதை அடைந்துவிடு என்பது போல தன் மனதில் மிகச் சிறிய வயதில் மிகப்பெரிய கனவை சுமந்து நின்ற எஸ்.ஜே. சூர்யாவின் கனவு நனவானது. ஆம், உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் அவருடன் நடிக்கும் உயர்ந்த மனிதர் யார் என்றால் இந்தியாவின் மிக உச்ச நட்சத்திரமாக கருதப்படும் அமிதாப் பச்சன். தன் மனதிற்குள் எழுந்த ஒரு சிறு பொறியை நெருப்பாக பற்ற வைப்பதற்காக தன்னை ஒரு நடிகனாக மாற்றிக்கொள்ள இவ்வளவும் உழைத்த எஸ்.ஜே. சூர்யாவை வியப்பில் விளிம்பில் நின்று அண்ணார்ந்து பார்க்கிறது தமிழ் சினிமா.